பழைய ஸ்வர்க்கத்திலிருந்து சிறுகதை. ஆசிரியர் வேணுகோபால் அவர்கள். வீட்டு படியேறும்போது பையை பார்த்தான். புதிய நோட்டு அப்படியே இருந்தது. ஒரு பைசா கூட செலவழிக்கவில்லை. ருக்குவின் முகத்தில் இது எப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தும் என்பது தெரியும். உள்ளே போய் சட்டையை அவிழ்த்தான். சலிப்பதை நிறுத்திவிட்டு ருக்கு நிமிர்ந்து பார்த்தாள். பார்வை தகதக என்று எரிந்தது. காப்பி வேணும் என்று பேச்சுக்காகவே தொடங்கினான். எல்லாம் போடலாம், மணி இப்பத்தான் 2 அடிக்கிறது, அதுக்குள்ளே காப்பியாம். கண்டிப்பு. அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. அவளை மசிய வைப்பதற்கு மந்திரம் தெரியும். இந்தா ஓட்டி பணம் 10 ரூபாய் வந்தது என்று கொடுத்தால் சட்டென்று அடுப்பை மூட்டுவாள். காப்பியை திக்காக போட்டு ஆவி பறக்க கொண்டு வந்து நீட்டுவாள். பணத்தை எடுத்து வீசலாமா என்று நினைத்தான். மறுகணம் அவனுக்கு ஆத்திரம் வந்தது. புருஷன் மீது ஒரு மனைவிக்கு இவ்வளவு வெறுப்பா, கோபமா? அப்படி அவன் என்ன செய்து விட்டான்? பணத்தை வெளியில் எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எதையும் கவனியாமலேயே அவள் குருணையை டப்பாவில் அள்ளி போட்டு கொண்டு இருந்தாள். திரும்ப கூட இல்லை. அவ்வளவு உதாசீனம். சட்டையை மீண்டும் போட்டுக்கொண்டான். வெளியே வந்தான். பையை அழுத்திய போது புது நோட்டு கழுக் மழுக் என்று முதுகை வளைத்தது. இந்த நோட்டை தூள் பண்ணிவிட வேண்டியதுதான். அப்புறம் 6ஆம் தேதி செய்த ஓட்டி பணம் எங்கே என்று கேட்டால் பார்த்து கொள்ளலாம். வரவே இல்லை என்று போய் சொல்லலாம். இவளை எப்படியும் இந்த தடவை ஒரு வழி பண்ணிவிட வேண்டியதுதான். தெருவில் நடந்தான். சனிக்கிழமை பிற்பகல். மேலே பச்சை மேகம் பரவியிருந்தது. வெயில் இல்லை. தெரு காலியாக இருந்தது. மனம் சங்கடப்பட்டது. அவனுக்கு மட்டும் மனைவியன் இப்படி வாய்க்க வேண்டும்? எடுத்ததற்கெல்லாம் சண்டை சச்சரவு. ஒரு சமயமாவது சுமூகமாக பேசக்கூடாதா? கிடையாது. அல்லது அவன் யோசித்தான், எல்லோருடைய மனைவிகளுமே இப்படித்தானோ? அவனை போல எல்லோரும் வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ? வருஷங்கள் ஆக எல்லா மனைவிகளும் இப்படித்தான் மாறிவிடுகிறார்களோ? கல்யாணம் ஆன புதிதில் அவளை பார்ப்பதே பூரிப்பாக இருந்தது. மூக்கும் வெளியுமாக எப்படி இருந்தாள்? பிஞ்சு இளம் பிஞ்சுதான் முகம். கலகலவென்ற சிரிப்பு, பேச்சு. ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போவதற்கு என்ன பரபரப்பு, என்ன வேகம்! அப்படியெல்லாம் இருந்தோமா என்று இப்போது தோன்றுகிறது. ஒருவேளை அடிக்கடி அந்த நினைவு வருவது உண்டு. ருக்குவுக்கு முன் 2 வரன்களை அவன் பார்த்திருக்கிறான். அவர்களில் ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் 2வது வரனை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஏக்கம். என்ன அழகு அவள்! அவளும் இருக்கிறாளே, அவள் காலின் தூசிக்கு பெறமாட்டாள். அவ்வளவு இரத்த சிவப்பு. பெண் பார்க்க போன போது வீணை வாசித்தாள். கேட்டுக்கொண்டே இருக்கலாம். என்ன அடக்கம்! அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னாலேயே கனவு கனவாய் வந்தது. கொடுத்து வைக்கவில்லை. அவளை கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு போலவே வீட்டுக்கு போயிருப்பான். காப்பி கேட்டிருப்பான். சிரித்து கொண்டே வந்திருப்பாள். தலைவலியா என்று கேட்டு தலையை இதமாக பிடித்திருப்பாள். மெல்ல சாய்ந்து படுத்திருப்பான். அவள் வீணையை எடுத்து வாசித்திருப்பாள். அலைப்பாயுதே கண்ணா. மவுண்ட் சாலையில் அந்த தெரு கலகலத்தது. முனையில் நின்று பார்த்தால் விஸ் விஸ் என்று கார்கள் பறக்கின்றன. மினு மினு என்று சிட்டுக்கள் பறக்கின்ற மாதிரி எல்லாம் கலர்மயம். சில கார்களின் உட்புறத்தை கூர்ந்து கவனித்தனாக கண் சொக்குகிறது. எத்தனை விதமான அழகுகள்! நிர்மலமாய், ஆனந்தமாய், உல்லாசமாய் அவர்கள் போவதை பார்த்தால் இவர்கள் எப்படிப்பட்ட மனைவிகளாக இருப்பார்கள் அல்லது ஆவார்கள்? பெட்ரோல் ஸ்டேஷன் முன்னால் ஒரு கார். இங்கே ஒரு பெண் பெட்ரோல் போடுகிறாள். மளமளவென்று உடம்பு குனியும் போது மினி சாரி நழுவுகிறது. தேங்க்யூ. பணத்தை வாங்கி கொண்டு சிரிக்கிறாள். அழகாக விரிந்த பூ போன்ற சிரிப்பு. பதில் புன்னகையோடு கார்காரர் ஹெரால்டை ஸ்டார்ட் செய்கிறார். அவர் மனதில் இருக்கும் உல்லாசம் அவருடைய காரையும் தொத்துகிறது. குலுங்கி எழுந்து லல்லாலா என்று கார் பறக்கிறது. ஏன் பணத்தோடு பிறக்கவில்லை? அடிக்கடி இந்த நினைவு பிறந்திருந்தால் வீட்டில் மனைவி வெறும் சல்லாய் இருந்தால்தான் என்ன? இந்த மாதிரி போகும் இடமெல்லாம் ஒரு பில்லிங் ஸ்டேஷனில், ஒரு ஹோட்டல் கவுண்டரில், ஒரு கேரவலில். அவ்வளவு தூரம் ஏன்? ஆஃபீஸில் பிஏ ஸ்டெனோ என்ற பல வகைகளில் எத்தனை விதங்கள், எத்தனை ரகங்கள் அவனுக்கு பணிவிடை செய்ய காத்திருப்பார்கள். ஒரு கிளிக் சிரிப்பு, ஒரு மினுக் விழிப்பு, ஒரு மனைவி செய்வதை விட எத்தனையோ மடங்கு, எத்தனையோ மடங்கு. கவர்மெண்ட் கிளார்க்குக்கு கூவை மனதில் வெறுப்போடு அழுத்தி உச்சரித்தான். மத்தியதர குடும்பம் என்ற பெருமைக்கு கூறிக்கொண்டு
கடை நிலையிலேயே நிற்பவன். பிறப்பு, வளர்ப்பு, வேலை இவை மூன்றுமே தந்த சூழ்நிலை அவனை இன்னுமே நேர்மை நினைவுகளிலேயே நினைக்க விட்டன. வாழ்க்கையின் லட்சியங்கள், கொள்கைகள், நீதிகள் இவை மீது அவன் வைத்திருக்கும் நம்பிக்கையை சிதறவிடாமல் காக்க அவனது பொருளாதாரமும் அவன் பழகி வந்த சமூகமும் வெகு ஜாக்கிரதையோடு அவனை கண்காணித்து வந்தன. பெண்களின் உல்லாசமயமான சிரிப்பையும் பேச்சையும் கேட்க விரும்புவதே இப்போது சமீபத்தில் அவனுக்குள் தோன்றியிருக்கும் ஒரு சின்ன மனவிகாரம்தான். அந்த அளவுக்குத்தான் மனதின் நேர்மை உடைந்து சிறிது விரிசல் கண்டு இருந்தது. அதற்கு மேல் வேறு வழிகளில் அவன் நினைக்க மாட்டான். நினைக்க பழகியவன் அல்ல. எல்லாம் இன்பமயம் என்று நினைத்தான். பெரிய தோப்பு, நட்ட நடுவில் ஹோட்டல், திறந்த வெளியில் நாற்காலி, மேஜைகள். ஒரு பாஸ்கெட் சேரில் அவன் அமர்ந்திருந்தான். ஒரு பாசந்தி, ஒரு மைசூர் போண்டா, ஒரு மசாலை, ஒரு நெஸ்காஃபே எல்லாவற்றையும் காலி செய்துவிட்டு பக்கத்து மேஜையின் மீதமுள்ள ஐஸ்கிரீம் கிளாஸை பார்த்து அதற்கும் ஆர்டர் கொடுத்திருந்தான். சாகட்டும் அவள், ஒரு பைசா மிச்சம் கொண்டு போக போவது இல்லை. கிலிங் டலிங், ஜூக் பாக்ஸா? என்ன பாக்ஸ் அது? அதிலிருந்து மேற்கு சங்கீதம். மனக்கண் முன் இங்கிலீஷ் பெண்களின் நடனம். இங்கிலீஷ் சினிமா பார்த்து வருஷமாகிவிட்டது. அவள் விட்டால் தானே. இங்கேயும் பெண்கள் கலகலப்பாய், கிளுகிளுப்பாய், மினி சாரி, மினி ப்ளவுஸ், செம்பட்டை கேசம், வலுவழுத்த முகம், சுளை சுளையாய் கண்கள், பிங்பாங் பந்துகள் போல துள்ளும் பாவைகள். இவர்களெல்லாம் யார்? எங்கிருந்து வருகிறார்கள்? நகரம் இவர்களை எங்கே ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறது? அவனுக்கு மட்டும் பழகுவதற்கு, புழங்குவதற்கு ருக்குவை போல ஒரே எரிச்சலை கிளப்பும் பெண்கள் தானா? மாமி, உங்க ஆத்துல? சிச்சி, சாப்பிடு போ என்று மனதிலே நினைத்து ஒரு எட்டனா டிப்ஸை சாசரில் வைத்தான். சர்வரின் வெள்ளை குள்ளாய் குனிந்து நன்றி செலுத்தியது. மவுண்ட் ரோட் சாலையை பிடித்தான். மப்பு விழுந்திருந்தது. நிழல். மனம் லேசாக மிதந்தது. 2 தரம் சுவாசத்தை நன்றாக இழுத்து விட்டான். வெளியில் உள்ள காற்றில் என்ன புதுமை, என்ன தூய்மை! மனதில் தெம்பு கூடுகிறது. கணு கணுவாய் உடம்பிலே மகிழ்ச்சி நிரம்புகிறது. வீட்டை விட்டு வெளியில் வந்த மாத்திரத்தில் இவ்வளவு நிம்மதி என்றால் அதனால்தான் அந்த நாட்களில் காட்டை நோக்கி ஓடினார்களோ? சாலை வளைந்தது. கார்கள் அணி அணிகளாக மொய்த்து கொண்டு வந்தன. சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தால் சாலையே அசைந்து இயங்கி இருபுறமும் ஓடுவது போல இருந்தது. முதல் வரனை பற்றி மறந்துவிட்டோமே. ஒருவேளை அவளை பண்ணி கொண்டிருந்தால்? சுமார்தான். நிறமும் அப்படி, தோற்றமும் அப்படி. முகமெல்லாம் முதிர்ந்து, உதடுகள் தடித்து, நோஞ்சலாய் நோய் விழுந்து செடி போல வாடி நின்று இருந்தாள். கண்களில் தான் ஏதோ ஒரு கவர்ச்சி. பேசுவது போல இருந்தது. பேசிற்று. என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? எத்தனை வரன்கள் பார்த்தார்களோ, ஏமாற்றினார்களோ. வீட்டில் உள்ளே போகும்போதே பிடிக்கவில்லை. சந்தும் பொந்துமாய் வீடு. உள்ளே இருட்டு. காற்றில் ஒரு நெடி. கீழே கிழிந்த பாய் விரித்திருந்தார்கள். மூலை ஓரத்திலே பிசுக்குகளாய் தலையணைகள், படுக்கைகள். காப்பி என்று கொடுத்தார்கள். இப்போது நினைத்தாலும் குமட்டுகிறது. போய் கடுதாசி எழுதுகிறோம் என்று சமாளித்து கொண்டார்கள். அவளை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவளது எத்தனையோ வித ஏமாற்றங்களுக்கு, ஏக்கங்களுக்கு மருந்தாய் அவன் வந்தால் இவ்வளவாவது கிடைத்தானே என்று ஆயுள் முழுவதும் அவனுக்கு அடிமையாய் பணிவிடை செய்து கொண்டு முகம் சினுங்காமல் கோணாமல் அதற்கெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டும். அதெல்லாம் பகல் கனவும் கூட. பெண்கள் எல்லாமே ஒன்றுதான். போக போக அவளும் இப்படித்தான் மாறியிருப்பாள். சில்லென்று காற்று. மர்மலாங் பாலத்தின் தொடக்கத்தில் நின்றான். ஆஹா, இவ்வளோ பெரிய பாலம் கட்டிவிட்டார்களா? எப்போதோ பார்த்தது. வீட்டை விட்டு வெளியேறினால்தானே வருடங்களாகிவிட்டன. அவ்வளவு லட்சணமாக சென்னையில் வசித்து கொண்டு இருக்கிறோம். சுற்றி வர என்ன நடக்கிறது என்று கூட பார்க்காமல் ஆற்றையே மூடிவிட்டார்களா? சிறிது தூரம் நடந்து கீழே பார்த்தான். ஆறு அப்படியே இருந்தது. சிறு ஓடையாய் நிற்கும் நீர்நிலையை பாசி மூடியிருந்தது. பாலத்தை கடந்தான். எங்கே போகிறோம் அவனுக்கே தெரியவில்லை. போனபடியே போய்கொண்டு இருக்க வேண்டியதுதான். விடுதலை தினம், இன்ப சுதந்திரம், இனிய சுதந்திரம். கிண்டி ஓவர் பிரிட்ஜ் மேல் நின்றான். கீழே குனிந்து பார்த்தபோது ரயில் பாதை விருட்டென்று தெற்கு நோக்கி ஓடியிருந்தது. கருப்பாக தொடர்ந்து ஒரு நேர்கோடாய் பூமியை ஓர் ஓடையாய் வகிர்ந்து கொண்டு ஓடியிருந்தது. பார்த்து கொண்டு நின்றான். கண்கள் அப்படியே மெய்மறந்து நின்றன.
நகரத்தின் பிடிப்புகளிலிருந்து, சிக்கல்களிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து விலகி அந்த பாதை தெற்கே நழுவி ஓடிக்கொண்டு இருந்தது. அதற்கும் விடுதலை, அதுவும் தப்பி ஓடுகிறது. கூட்டங்கள், நெரிசல்கள், புழுக்கங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு தெற்கே பரந்த வெளிக்கு, இயற்கையின் விரிந்த மண் பரப்புக்கு, காடுகளுக்கு, மலைகளுக்கு நிச்சிந்தையாய் மூச்சுவிட உலவி ஓடுகிறது. பாதையோடு அவனும் ஓடினால் என்ன? எங்கே போவது? சட்டென்று நினைவு புரண்டது. என்ன இது என்று அவன் திடுக்கிட்டான். சாரு! வெகு தூரத்திலிருந்து, கால எல்லையின் நினைவுகளுக்கு அப்பால் மழுங்கி திரியும் தொலைவுகளிலிருந்து ஒரு குரல் மிக சன்னமாய், மெல்லிதாய், ஆனால் தெளிவாக கேட்கத் தொடங்கியது. இது என்ன குரல்? அவனுக்கு திக்கு பிரம்மை. கைகளை கன்னங்களில் புதைத்து மிக கூர்மையாக கேட்டான். சாரு! காலத்தின் தூசிகளையும் தும்பைகளையும் தட்டிக்கொண்டு, நினைவின் சிறு சிறு தட்டுகளை பற்றி பிடித்து கொண்டு மெல்ல மெல்ல ஒரு உருவம் மேல் நோக்கி நீந்தி வந்து கொண்டு இருந்தது. சாருவாவள்? கண்களை மூடி அவன் கூர்ந்து கவனித்து கொண்டு இருந்தான். மனதுக்குள் ஒரு நிசப்தம். வரேம்மா! அவள் குரல் கூட கேட்கிறது. பட்டிக்காட்டு கிணறு ஒன்றில் சாரு தண்ணீர் இழுத்து கொண்டு இருப்பது தெரிந்தது. குடத்தை இடுப்பிலே வைத்து கொண்டு ஒவ்வொரு படியாக மாடியில் மெல்ல ஏறுகிறாள். மாடியின் நடை வழியாக போகும்போது ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்துவிட்டு போகிறாள். அவளது ஆழ்ந்த விரிந்த விழிகளை நினைக்கும் போது மனதிலே சுரீரென்று வலி எடுத்தது. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஓடிவிட்டன. இன்றைக்கு நினைத்தால் கூட அந்த விழிகள் ஏற்படுத்திய சலனம் இதோ இந்த கணமே ஒரு வாலிப பையன் உள்ளத்திலே தோன்றுவது போல பீரிட்டு எழுகிறது. அவனுக்கு அவள் முதல் விழிப்பை தந்தவள். ஒரு பார்வையால் அவன் மனதை பூவாக மலர வைத்தவள். வாழ்வின் பெண்மை தரும் சோபையை அதன் முழுமையான கவர்ச்சிகளோடு அவனுக்கு காட்டி கொடுத்தவள். அப்போது அவனுக்கு வயது 20. ஊரை விட்டு வேலை தேடி வந்திருந்தான். 60 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்து இருந்தது. சாவடியில் உள்ள ஒரு பழைய வீட்டின் மாடியறை ஒன்றை 5 ரூபாய் வாடகைக்கு எடுத்து இருந்தான். அங்குதான் அவன் சாருவை பார்க்க நேர்ந்தது. சாவடி ஒரே தெருவுள்ள மிக பழமையான கிராமம். தாம்பரத்திலிருந்து 1.5 மைல் தொலைவில் இருந்தது. வீடெல்லாம் பழங்கால வீடுகள். தாம்பரத்தில் வாடகை கொடுப்பதற்கு அஞ்சி அங்கு குடி புகுந்த சிலரை தவிர எஞ்சியுள்ளோர் யாவரும் பழைய கிராமவாசிகள். அங்குள்ள 2 மாடி வீடுகளில் அவன் இருந்த வீடு ஒன்று. மட்கி போன வீடு. சுவரெல்லாம் பாசி. வீட்டுக்கு வெளிப்புறத்தில் மாடிப்படி, பின்புறத்தில் பழைய நாளைய வட்ட கிணறு. வீட்டை சுற்றி வர கள்ளியும் காளானும் முளைத்திருந்தன. கீழே ஒரு குடியானவ குடும்பம் இருந்தது. மாடியிலே உள்ள ஒரே ஒரு அறையை அடுத்து சார்பு இறங்கிய நீண்ட நடைப்பகுதியில் சாருவின் குடும்பம். சாரு, அவள் அம்மா, 2 தங்கைகள், ஒரு தம்பி. மாடி அறைக்கு ஒரே ஒரு ஜன்னல். பெயருக்குத்தான் ஜன்னல், கம்பிகளே கிடையாது. இற்று போய் விழுந்து விட்டன. இந்த ஜன்னல் வழியாகத்தான் சாரு அவன் கண்களில் படுவது வழக்கம். குடிபோன புதிதில் அவள் ஒரு பெரிய பெண்ணாக தோன்றவில்லை. தாவணியை கீழே விடாமல் இடுப்பை சுற்றி கட்டிக்கொண்டு ஒரு சிறுமி போல தென்பட்டாள். ஒரு நாள் மாலை சீக்கிரமாக வீடு திரும்பிய போது இடிந்த படிக்கட்டில் அவன் உட்கார்ந்து இருந்தது நினைவுக்கு வருகிறது. கன்னத்திலே கை வைத்தவாறு உட்கார்ந்திருந்தாள். கையின் செழுமை அவன் கண்களில் பட்டது. தலையை நிமிர்த்தி முகத்தை பார்த்தான். ஏதோ பழிச்சிட்டது. அவள் எழுந்து படியேறி போனாள். அவள் சிறியவள் இல்லை என்று அப்போது தெரிந்தது. நல்ல உயரமாக வளர்ந்திருந்தாள். கழுத்துக்கு கீழே கூந்தல் அடர்ந்து விழுந்திருந்தது. திருகி பார்க்கும் பார்வையில் இளமை துள்ளி வழிந்தது. வியர்வை உறைந்திருந்தாலும் முகத்திலே குறுகுறுப்பாக ஒரு சிவப்பு பரவியிருந்தது. வளர்ச்சியின் முழுமை அவள் எளிய உடைகளை தாண்டி பீரிட்டு கொண்டிருந்தது. இப்போது நினைத்தால் கூட கண்களில் ஈரம் கசிகிறது. எவ்வளவு அழகானவள், தூய்மையானவள். ஓவர் பிரிட்ஜை தாண்டி நடந்து கொண்டிருந்தான். மவுண்ட் சாலையிலிருந்து கிண்டி ரயில் நிலையத்தை நோக்கி சரியும் கிளையில் திரும்பினான். அந்த நாட்கள் கங்குபாய், அவளது தாயார், அடிக்கடி வெளியில் போய்க் கொண்டிருந்தாள். மாலைகளிலும் இரவுகளிலும் அவள் வீட்டில் இருப்பது இல்லை. அவள் ஒரு நாடக நடிகை என்று பிறகு தெரிந்தது. அமைச்சோர் குழுக்களில் நல்ல பெயராம். அவள் இல்லாத சமயங்களில் சாரு தனிமையில் உட்கார்ந்து எதையாவது நினைத்து நினைத்து மாய்ந்து கொண்டிருப்பாள். சில சமயங்களில் சமையல் கட்டில் உட்கார்ந்திருப்பாள். சில சமயம் மாடிப்படிகளில், சில சமயம் கிணற்று அடியில். ஓரிரு தடவை
அவள் மெல்ல உலாவுவதும் உண்டு. அப்போது ஜன்னல் அருகே தயக்கமாக நின்று உள்ளே பார்ப்பதும் உண்டு. கம்பியில்லாத ஜன்னல் வழியாக பார்த்தால் அவள் ஒரு ஃப்ரேம் போட்ட சித்திரம் போல தெரிவாள். அந்த பார்வையின் சுழிவிலே அவன் அதிர்ந்து போவான். வயதுக்கு வந்த பிறகு முதலாக ஒரு பெண் பார்வை வீசும் இனிய சுகத்தை அவன் உணர முடிந்தது. ஜன்னல் முன்னால் அவள் நின்றாள். துடைத்து ஏற்றிய லாந்தரை போல எளிமையாய் சுத்தமாய் அவள் கண்கள் எரிந்து கொண்டு இருக்கும். சமயங்களில் அவள் தயக்கம் பெரிய தயக்கமாகவே மாறினது உண்டு. விரிவான கண்களோடு சலனமே இல்லாமல் அவனை பார்த்தவாறு நின்று கொண்டு இருக்கிறாள். கூரை இடுக்கிலிருந்து சூரிய ஒளி கீழே இறங்குவது போல அவள் பார்வை நேராக அவன் முகத்திலே இறங்கி விழிவாசலில் தயங்கி நின்று பிறகு மெய்மறந்து விழியின் மையத்திலே லயித்து அமிழ்ந்து விடுவதும் உண்டு. உள்ளே அவன் கண்களுக்குள்ளே இனிமையாய் மணமாய் ஒரு மாய மாளிகையை எழுப்புவதும் உண்டு. அந்த பார்வை மனதில் தேங்க தேங்க அவனும் அவளைப் போல ஏக்கமாய் சோகமாய் உருக ஆரம்பித்தான். தனியாக உட்கார்ந்து அவனும் எதையோ நினைத்து நினைத்து அதன் பாரத்திலே அழுத்தி ஆஹா, அந்த நாட்கள் வாய்க்கும் வயிற்றுக்கும் போதாமல் வாழ்ந்தாலுமே அந்த நாட்களில் எவ்வளவு சுகம். ரயில் நிலைய கவுண்டர் முன்னால் நின்று உள்ளே கையை விட்டான். ஒரு தாம்பரம். ரயில் ஏறினான். மூ 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 ரயில் பறந்தது. இருபுறமும் வீடுகள் குறுகி போய் வெட்ட வெளிகள் தொடராய் வந்தன. மேலே மேகம் மூடிய வானம் இரு திசைகளிலும் விஸ்தாரமாக படர்ந்தெழுந்தது. உள்ளம் துள்ளி எகிரியது. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை முழுமையாக பார்க்கிறோம். தாம்பரம் வந்தது. பிளாட்பாரத்தில் திக்கபிரமையோடு நின்றான். இருட்டிவிட்ட பிறகு வெள்ளை கோடுகளாக டியூப்லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு விளக்கு மட்டிலும் எரியாமல் அவனை பார்த்து கண் சிமிட்டி கொண்டு இருந்தது. பிளாட்பாரத்தில் நடந்தான். பழமையின் முதல் படியில் கால் வைத்தது போல உணர்வு. சாவடி இருந்த திசையை நோக்கி கண்களை திருப்பினான். சாருவின் முகம் இப்போது மேலும் பளிச்சென்று தெரிந்தது. அவள் உறவோடு வாழ்ந்த நாட்கள் இதோ அண்மையில்தான், நேற்றுத்தான் நடந்தது போல அவனுக்கு பட்டது. சாருவே இதோ அவன் கை எட்டத்துக்கு அகப்படுவது போல இதோ இதோ விறுவிறுவென்ற மாடிப்படிகளில் ஏறி இறங்கினான். நிலையத்தை தாண்டி மெயின் சாலையை அணுகிய போது இரு பக்கமும் பஜார் தெரிந்தது. கடைகளில் தொங்கிய ஒற்றை பல்புகளின் வெளிச்சம் கண்களில் கருக்கென்று தைத்தது. என்ன மாறுதல்கள்! முன்னெல்லாம் இருட்டிய பிறகு இங்கே உதிரியாய் ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இப்போது ஒரே இரைச்சல் கூட்டம். கடைத்தெருவை கடந்து கொண்டு இருந்தான். வடக்கே செல்லும் மெயின் சாலையில் 1 மைல் நடந்து கிளை பாதையில் 1/2 மைல் நடக்க வேண்டும். ஊரின் பழைய தெருவும் பழைய வீடுகளும் மனதில் தோன்றின. அவைகளை நினைக்கும் போதே உள்ளத்திலே இனிய சுகமாக தென்றல் காற்று வீசியது. அபூர்வ இசையை கேட்பது போல செவி நிரம்பி வழிந்தது. ஏன் ஏன் இப்படி? பழையவற்றை நினைத்தால் மனம் ஏன் இப்படி சிலிர்க்கிறது? அவனுக்கு நிகழ்காலம் வெறுமையை காட்டிவிட்டது. எதிர்காலமோ பெரிய சூன்யமாய் வழியிலே காத்து கொண்டு இருந்தது. ஒரே ஒரு வகையில்தான் அவனுக்கு இன்பம். அதுதான் கடந்த காலத்தில் நுழைந்தால் ஏற்படும் இன்பம். இல்லாவிடில் சாரு மட்டிலும் மற்ற எல்லா பெண்களையும் விட ஏன் கவர்ச்சியாக தோன்ற வேண்டும்? எல்லோரையும் தோற்கடிக்கத்தக்க அழகு அவளிடம் இருந்ததா? சொல்ல முடியாது. ஆனால் அவள் அண்மையில், அவள் பார்வையில், அவள் தோற்றத்தில் அவனது உள் உயிரையே தொடத்தக்க ஒரு சக்தி இருந்தது. அது அதற்கு முன் யாருக்கும் இருந்தது இல்லை. இனிமேல் யாருக்கும் இருக்க போவது இல்லை. சாலையில் வெகு தூரம் வந்துவிட்டதாக அவன் நினைத்தான். பஜாரின் விளக்குகள் தொலை தூரம் பின்வாங்கி போயிருந்தன. ரயில் நிலையம் எங்கேயோ புதைந்து மறைந்து விட்டது. பெரிய பேசின் போல சாலை குளிர்ந்த இடத்திலே அவன் நின்று கொண்டு இருந்தான். அவனுக்கு தெரியும், இங்கு எங்கேயோ ஓர் இடத்தில்தான் அந்த பாதை பிரிய வேண்டும். ஒற்றையடி பாதை. அதை பிடித்து கொண்டு நடந்து சென்றால் 1/2 மைலில் அந்த ஊர் வந்துவிடும். அவன் தயங்கி நின்றான். இந்த இரவு வேளையில் இவ்வளவு தூரம் வந்து நிற்பதன் பொருள்? அவனுக்கு அவன் சாரு ஒரு மெய்யாய், ஒரு சத்தியமாய், நேரில் பார்க்கக்கூடிய நிரூபணமாய் இன்னும் அப்படியே இருப்பது போல தோன்றினாள். இந்த 20 வருடங்கள் இடையே ஓடி மறைந்து இருப்பதை அவன் நினைப்பில் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவனை பொறுத்த வரையிலும் எல்லாம் நேற்று நடந்தது. அதன் தொடர்ச்சியாய்த்தான் இன்று. பாதை பிரியும் இடத்தை தேடிக்கொண்டிருந்தான். இருட்டிலே அது அவ்வளவு சுலபமாக இல்லை. இங்கெல்லாம் வீடுகள் முளைக்க தொடங்கிவிட்டன.
உதிரிகளாய் விட்டெறிந்த சோழிகள் போல தனித்தனி வீடுகள். இங்கேதான் எங்கேயோ பாதை மறைந்து இருக்க வேண்டும். நேரம் ஆக ஆக இருட்டு கனத்து கொண்டே போனதை அவன் உணர்ந்தான். வானத்தை பார்த்தால் பார்த்த பார்வையே ஜீவனற்று திரும்புவது போல இருட்டின் கருப்பு எதிர்த்து வருவதை உணர்ந்தான். வீடுகளில் கூட வெளிச்சம் தெரியவில்லை. அவனுக்கே தடுமாற்றம். இப்படித்தான் போக வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் ஒரு பரந்த வெளியில் நடப்பதை அவன் உணர்ந்தான். கீழே தரை சமமாக இருந்தது. பெரிய இடைவெளியாக இருந்ததால் கண்ணுக்கு புலனாக கூடிய லேசான வெளிச்சமும் கூட இருந்தது. மனதில் ஒரே மகிழ்ச்சி, இடத்தை இனம் கண்டது போன்ற உணர்வு. இதே பூமிதானே, இதே மண் தானே. இளமை பருவத்தில் அவன் நடமாடியது இந்த வெட்ட வெளியில் தானே. சாரு கூட இதில் தானே நடந்திருப்பாள். செருப்பில்லாத அவள் பாதங்கள் படிந்து புனிதம் அடைந்த பூமி இதுதானே. இருவர் பார்வைகளும் கலந்த அந்த நாட்கள். ஜன்னல் முன்னால் அவள் நிற்கும் நேரம் அதிகமாகியது. பார்வைகள் ஒன்றி லயித்து கிறங்கின. பம்பரம் தூங்குவது போல மெய்மறந்து ஒன்றி போய் நின்றன. அப்படியில்லாத நேரமெல்லாம் துன்பமாயிருந்தன. ஒரு நாள் இரவு மழை சிறிதாக ஆரம்பித்தது, பெரிதாகிவிட்டது. அவன் நிமிர்ந்து பார்த்தபோது ஜன்னல் முன்னால் அவள் நின்று கொண்டிருந்தாள். லாந்தர் வெளிச்சம் அவள் கண்களிலும் கன்னங்களிலும் தடவியிருந்தது. அவள் பார்த்த பார்வையில் ஒரு தீவிரம் திகுதிகுவென்று எரிந்தது. அவன் நடுங்கினான். உணர்ச்சியில் இறுகி அவள் பார்வை ஒரு தூள பொருளாக மாறியது போல தோன்றியது. உணர்ச்சி பிழம்பில் அவள் பார்வை சப்த தூளிகளாக வடிந்து வருவதை அவன் கேட்கவே முடிந்தது. ராமு! பார்வையே அழைத்தது. எழுந்து அருகில் போனான். அவன் முகத்தை அவள் கோதுவது போல பார்த்தாள். ஜன்னல் அருகில் நெருங்கி நின்றாள். பார்வையில் வெம்மை உடைந்து குளுமை வீசியது. விட்டு விட்டு இழையும் அவளது சன்னமான சுவாசம் தெரிந்தது. கழுத்து வளைவில் அதன் அசைவு தெரிந்தது. சாரு! அவள் இமைக்கவில்லை. கண்களிலே வெளிச்சம் தகடுகளாய் நீந்தின. வெளியே மழை பலத்தது. ஒரே தூவானம். அவள் நனைந்தாள். இரு பக்கமும் நடந்தாலும் வெட்ட வெளியில் நனைய வேண்டும். முகத்தை துடைக்கலானாள். உள்ளே வா சாரு, இப்படியே போய்விடு. ஜன்னல் வழியாக உள்ளே இறங்கி அறை வழியாக அவள் பகுதிக்கு போய்விடலாம். அதற்காக அழைத்தான். அவள் தயங்கினாள். அவள் ஜன்னலில் ஏறுவதற்கு இசைவாக அவன் கைகளை நீட்டினான். அவள் பிரம்மையோடு இன்னும் அவனை பார்த்து கொண்டு இருந்தாள். மறுகணம் அவன் என்னவென்று நினைப்பதற்குள் நீட்டிய கைகளில் அவள் தவழ்ந்து கொண்டு இருந்தாள். மயக்கமாய் விழுந்து விட்டாளா சாரு? அவள் பேசவில்லை. தவழ்ந்த நிலையிலிருந்து மாற்றமும் இல்லை. கலகலவென்று கண்ணீர் அவன் கைகளில் உதிர்வதை உணர்ந்தான். பந்து போல அவன் அணைப்பில் இருந்து கொண்டு அவள் அழுது கொண்டிருந்தாள். ஏன் அழுகிறாய்? பதிலில்லை. சொல்லு, ஏன் அழுகிறாய்? அவள் நிமிர்ந்தாள். இங்கிருந்து நீங்கள் போகப் போகிறீர்களா? எங்கே? பட்டணத்துக்கு. வேறு வேலை கிடைத்தால்தான் போவேன். என்னையும் அழைத்து போவீர்களா? அந்த அதற்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் கிடையாது. மனதின் இசைவை காட்டியதா அல்லது மனதின் பொய்யை மறைத்ததா? அந்த சாரு, உன்னை நான் ஏமாற்றவில்லை. எனக்கு அப்போது உலகமே தெரியாது. சரக்கென்று எதிலேயோ முட்டினான். முள் வேலியாக இருக்க வேண்டும். இடது கையில் இரும்பு முள் கிழித்துவிட்டது. அம்மா! கையை தடவி விட்டு கொண்டான். சுற்றமுற்றம் பார்த்தான். ஒரே இருட்டு. சாவடி இங்கே தானே இருந்தது. ஆத்திரத்தோடு அங்கும் இங்கும் அலைந்தான். லேசாக தூறல் விழ ஆரம்பித்தது. பாதை எங்கும் தெரியவில்லை. வெட்ட வெளி மறைந்துவிட்டது. கரும் குன்றுகள் போல தோட்டங்களும் மரங்களும் தெரிந்தன. எல்லா பக்கமும் அடைப்பு. எப்படி போவது? திடீரென்று கண்ணுக்கு ஒரு கருப்பு திட்டு புலனாகியது. அதை நோக்கி பாயும் போதே பழமையை கண்டுவிட்டது போல பூரிப்பு. சாரு என்று மனம் கூவியது. ஊரின் தெருவுக்கு வந்தான். உள்ளே படபடப்பு. ஒரு கணம் நின்று அதை மெய்மறந்து நோக்கினான். பழமை அப்படியே இருந்தது. ஒன்று இரண்டு கூரைகளை காணவில்லை. ஓர் இடத்தில் திண்ணை சரிந்து விழுந்திருந்தது. ஒரு வீடு தரையோடு தரையாக பாழாகி கிடந்தது. அவன் கண்கள் மாடி வீட்டை உன்னிப்பாக தேடின. தெருவில் சந்தடியே இல்லை. எல்லோரும் உறங்கி இருக்கிறார்கள். இரு பக்கமும் பார்த்து மெல்ல நடந்தான். இதயம் அடிப்பது கூட கேட்டது. காரை வீட்டை பார்த்ததும் அப்படியே நின்றான்.
மனம் துள்ளியது. வியர்வையை துடைத்து மூச்சை நிதானப்படுத்தி கொண்டான். வீட்டை நோக்கி பிரமை பிடித்தவன் போல நடந்தான். அதுவும் பாழாக தெரிந்தது. ஒரு பக்க சுவர் கீழே விழுந்து இருந்தது. தூண் ஒன்று அனாதையாக நின்று கொண்டிருந்தது. மேலே பார்த்தபோது அவன் இருந்த அறையின் மேற்கூரையில் நடுப்பகுதி மட்டிலும் தான் மிஞ்சியிருந்தது. மீதியெல்லாம் விழுந்து விட்டன. வீட்டின் கீழே 1-2 அறைகளை தவிர எல்லாம் பாழாய் தெரிந்தன. பார்க்கும்போதே அங்கு ஒருவரும் குடியிருக்க மாட்டார்கள் என்று தெரிந்துவிட்டது. உள்ளே மெதுவாக நடந்தான். ஒரே செடிகள் முட்டு உயரத்துக்கு வளர்ந்து அவன் போவதையே தடுத்தன. அவைகளை நீக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்தான். மாடிப்படி தெரிந்தது. அதன் ஒரு புற கைப்பிடி சுவரை காணவில்லை. படியிலே காலை ஊன்றினான். உறுதியாக இருக்கிறது என்று தெரிந்ததும் மேலே ஏறலானான். மொட்டை மாடி வழியாக அரை பக்கமாக வந்தான். மனம் விம்முவது கேட்டது. எல்லாம் இடிந்தும் பொடிந்தும் கிடந்தன. மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான். ஒரே இருட்டு. புழுதியும் காரையும் சில்லுகளாக காலில் புரண்டன. கண்கள் ஜன்னலை நோக்கி விரைந்தன. அந்த ஜன்னல் அது அப்படியே இருந்தது. காலை துளாவியவாறு நடந்து அதன் அருகில் போய் நின்றான். அழுகை பீறியது. மனம் திக் திக் என்றது. ஜன்னலின் மறுபுறம் சாரு நிற்பதாக கற்பனையில் நினைத்தான். விரிந்த விழிகளுடைய சாரு, இளமையும் சோகமும் ததும்பும் சாரு, தேங்கிய பார்வையுடைய சாரு அவன் முன்னால் தோன்றினாள். சாரு கண்களை மூடினான். இதயம் துடித்தது. மனம் வெதும்பியது. அந்த கணமே உடம்பை பீய்த்து வெளியே பறக்க வேண்டும் போல இருந்தது. கண்களை மெல்ல திறந்தான். பார்வை திடுக்கிட்டது. யாரது? சாருவா? சாருதானா? இருளின் தீய கருப்புக்குள் ஒரு உருவம் தெரிந்தது. அவனை நோக்கி அருகில் வந்து கொண்டு இருந்தது. அவனுக்கு வெலவெலத்தது. நடுக்கத்தோடு தலையை நிமிர்த்தி உருவத்தை பார்த்தான். சில் என்ற நரம்பு வரையிலும் குளிர் உறைந்தது. அது சாருதான். மெல்ல ஜன்னல் அருகில் வந்து நின்றாள். அவனை கோதுவது போல பார்த்தாள். சாரு? அவள் பேசவில்லை. கண்களில் மளமளவென்று நீர் வழிந்தது. ஏதோ சத்தம் கேட்டது. தூறல் பலமாக விழும் ஓசைதான். வெளியே மழை. ஜன்னலோரம் ஒட்டி கொண்டு சாரு நின்றாள். மழை. சாரு உள்ளே வா. கைகளை ஜன்னலுக்கு வெளியில் நீட்டினான். அதன் விரிப்பில் அவள் மெல்ல விழுந்து தவழ்ந்தாள். பூ பந்து போல அவன் அணைப்பிலே இருந்து கொண்டு அழலானாள். அது பிரமைத்தானா? நனவா? அவன் கைகளில் அவள் கனத்தது. நெஞ்சோடு ஒட்டி சன்னமான சுவாசம் இழைந்தது. அழுகையோடு மெல்ல தேம்பியது. எல்லாம் உண்மையில் கனவா நனவா? அவன் கண்கள் தாரை தாரையாக கொட்டின. உணர்ச்சிகள் கொந்தளித்தன. கண்களை மூடி மெய்மறந்து நின்றான். மழை சட்டென்று ஓய்ந்தது. சடசடப்பு ஒளிந்து ஓர் அழுத்தமான நிசப்தம் ஓங்கி எழுந்தது. கண்களை மெல்ல திறந்தான். மீண்டும் திடுக்கிட்டான். விரித்த அவன் கைகளில் வெறுமைதான். எங்கே அவள்? சாரு? உணர்ச்சி தாழாது வாய் விட்டு கத்தினான். நனவையும் பிரமையையும் பிரிக்கும் சக்தி அவனிடமில்லை. அவனை பொறுத்த வரையிலும் அவன் பழைய ராமுதான். 20 வயது நிறைந்த யவன ராமு. சாரு? மீண்டும் வாய் விட்டு கத்தினான். மழை நின்ற சத்தத்தில் அவன் குரல் பலமாகவே கேட்டது. சடேர் என்று ஓசை. கூரையிலிருந்து 2 ஓட்டு வில்லைகள் சரிந்து சடசடவென்று விழுந்தன. அவனே பயந்தான். கீழே ஏதோ அரவம். யாரோ எழுந்திருப்பது போல சத்தம். யாராவது குடியிருக்கிறார்களா? ஒரு கணம் அவன் தன் நினைவுக்கு வந்தான். இதென்ன கூத்து? இந்த நிலையில் அவனை யாராவது பார்த்தால்? தட்டு தடவியவாறு அறையை விட்டு வெளியில் வந்தான். படிகள் தென்பட்டன. பரபரவென்று இறங்கி கடைசி படியிலிருந்து கீழே குதித்தான். உண்மையில் யாரோ குடியிருக்கிறார்கள். பின்புறத்தில் முற்றம் போல இடைவெளி. யாரோ தடுமாறி வரும் சத்தம் கேட்டது. வாசல் பக்கம் போக முடியாது. பார்த்து விடுவார்கள். இப்படியே பின்புறமாக? ஆமாம், அப்படி ஒரு வழி இருக்கிறது. செடிகள் சலசலத்தன. தூறல் விழத் தொடங்கியது. அவன் தடுமாறினான். இருட்டு, நல்ல இருட்டு. ஒன்றும் தெரியவில்லை. பரபரப்பில் அதே வெறியிலே நடந்தான். விறுவிறுவென்று எதிர்பட்டது எல்லாம் மோதி மிதித்து கொண்டு மூச்சு இழைத்தது. கால்களிலே சுளீர் சுளீரென்று எங்கெல்லாமோ வலி. பொருட்படுத்தவில்லை. ஓட்டமும் நடையுமாக விரைந்து கொண்டு இறந்தான். ஒரு குரல். சற்று நின்றான். ராமு? மெல்லிசாக தொலைவிலிருந்து நீந்தி வரும் குரல். குரலே உண்மைதானா? திரும்பி பார்த்தான். பாழடைந்த வீட்டின் வரி வடிவம் தூரத்தில் தெரிந்தது. அங்கே அதன் அருகிலே மினுக் மினுக் என்று பொட்டு போல ஒரு ஒளி இப்போது
தெரிந்தும் மறைந்தும் நகர்வது போல தோன்றியது. விளக்கை ஏற்றி யாராவது தேடுகிறார்களா? கனவா நனவா? ஒருவேளை சாரு இன்னும் அங்கே வாழ்ந்து வருகிறாளா? சாரு என்று அவன் அரட்டிய குரலை இனம் தெரிந்து கொண்டு அது அவன்தான் என்று நிச்சயித்து கொண்டு அவனை அழைக்கிறாளோ? மீண்டும் கவனித்தான். மினுக் தெரியவில்லை. எல்லாம் இருள். குரலும் கேட்கவில்லை. இது நனவா பிரம்மையா? மேலே அவன் நடக்கலானான். அந்த குரல் அவன் செவியில் தோன்றிய பிரம்மையா? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திரும்பி போய் கனவல்லாத நனவை நேருக்கு நேர் தரிசிக்கும் சக்தி அவனுக்கு இல்லை. சாரு இன்னும் அங்கே இருந்தால் அவளது நிகழ்காலத்தை பார்ப்பதற்கு அவனுக்கு விருப்பமும் இல்லை. 20 வருடங்களுக்கு பிறகு அவள் நிகழ்காலம் எப்படி இருக்கப் போகிறது? துக்கம் துக்கம் துக்கம்தான். மேலும் பழைய சொர்க்கத்தை மீண்டும் தொட்டு நுகர்ந்தது போல அவனுக்கு கிடைத்த அற்புதமான அனுபவத்தை வேறு நிகழ்ச்சியால் கலைத்துவிட அவனுக்கு விருப்பமில்லை. நிகழ்ந்தது எல்லாம் கனவானால் அது கனவாகவே இருக்கட்டும். வியர்க்க விறுவிறுக்க நடந்தான். முட்டி மோதிக்கொண்டு உன்மத்தமாய் நடந்தான். மெயின் சாலையை அணுகும்போது உடம்பெல்லாம் வலி எடுத்தது. ரயில் நிலையம்தான் அவனுக்கு குறி. அதை அடைந்தபோது இரவு மணி 10:30. பிளாட்பாரத்தில் அரை கலக்கமாக நின்றான். பிரம்ம இன்னும் சுழலவில்லை. ஆனால் கால்களை ஏதோ சுண்டி இழுத்தது. குனிந்து பார்த்தான். ஒன்றுமில்லை. தலையை நிமிர்த்திய போது கால் மீண்டும் சுண்டியது. அவனுக்கு புரிந்தது. அவன் கண் முன்னால் ஒரு நங்கூரம் தெரிந்தது. 10 மைல் தொலைவில் நகரத்தில் ஒரு பழைய தெருவிலுள்ள ஓட்டை வீட்டில் ஓர் ஒண்டு குடுத்தனத்தில் அந்த நங்கூரம் கனத்தோடு ஆழமாக அமிழ்ந்து இருந்தது. அதன் வளையத்திலிருந்து புறப்பட்ட கயிறுதான் அவனை சுண்டி இழுத்தது. எவ்வளவு சக்தி வாய்ந்த கயிறு! அவன் போகும் இடமெல்லாம் அவனையே சுற்றி வந்திருக்கிறது. வண்டி ஏறும் முன் சிக்னல் கம்பம் கண் சிமிட்டியது. ஆயுள் கைதிதானே, ஏறு வண்டியிலே என்றது. ஏறி உட்கார்ந்தான். பழைய ஸ்வர்க்கத்திலிருந்து நனவின் அப்பட்டமான உண்மைகளுக்கு வண்டி அவனை இழுத்துச் சென்றது. 40 மைல் வேகத்தில். அன்பானவர்களே, வேணுகோபாலன் அவர்கள் எழுதிய பழைய சொர்க்கத்திலிருந்த சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.